ஒரு நாள் இயேசு ஒரு பொதுவிடத்தில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பெண்மணி இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாள். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், என்னை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளதுதான், ஆனால் அதைவிட என் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த மரியாள் இயேசுவை தன்னுடைய கற்பப்பையிலே சுமந்தார்கள். இந்த மரியாள் வாழ்க்கையில இயேசுவை சுமந்தது ஒரு பெரிய பங்கு. உலக ரட்சிப்பிலே அது ஒரு பெரிய பங்கு. இன்றைக்கு அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மரியாள் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் மேரி என்று சொல்லுகிறோம். எபிரேய மொழியிலே அதற்கு மீரியாம் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியிலே மீரியாம் என்று சொன்னாலும் ஆங்கிலத்திலே மேரி அல்லது மரியாள் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அந்த மீரியாம் என்ற சொல்லை செப்டுஜென்ட் டிரான்ஸ்லேஷன் அல்லது உருது மொழியிலே மரியம் என்று சொல்வார்கள். மரியம் என்றாலும் ஒன்றுதான். எனவே மரியாள், மேரி, மீரியாம், மரியம் எல்லாம் ஒரே சொற்கள் தான். மேரி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? மீரியாம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? த பிலவட் என்று பொருள், பிரியமானவள் என்று பொருள். மேரி என்றால், மரியாள் என்றால் என்ன பொருள்? பிரியமானவள், த பிலவட். வேதாகமத்திலே தி பிலவட் என்ற வார்த்தை சூலமித்தியாளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சூலமித்தியாளை நாம் எப்போதும் சபைக்கு ஒப்பிடுவோம். அப்படியானால் மரியாளும் கூட சபைக்கு ஒப்பிடலாம். மரியாள் இயேசுவை தன் வயிற்றிலே சுமந்தாள். சபையும் இயேசுவை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை சுமப்பதினால் உண்டாகிற பாக்கியம் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். The bliss of carrying Jesus. The bliss of carrying Jesus. இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். மரியாள் தன் கற்பத்திலே இயேசுவை சுமந்தார்கள். சபையும் கூட இயேசுவை சுமக்க வேண்டும். ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே ரோமாபுரியில் உள்ள சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், தேவ பிரியர் என்று சொல்லுகிறார். அப்ப சபை பிலவட் என்று அழைக்கப்படுகிறது. சூலமித்தியாள் பிலவட் என்று அழைக்கப்படுகிறாள், பிரியமானவள். மரியாள் தேவனுக்கு பிரியமானவள் என்று அழைக்கப்படுகிறாள். சபை தேவனுக்கு பிரியமானவள் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி என்றால் மரியாள் இயேசுவை தன் வயிற்றில் சுமந்தது போல திருச்சபை, சபையானது இயேசுவை சுமக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? What does it mean? What does it mean to say that the church should carry Jesus? சபை இயேசுவை சுமக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு தனி நபரும், ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Every individual, every believer, every child of God has been called to carry Jesus. இயேசுவை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாள் தன் வயிற்றிலே 10 மாதம் இயேசுவை சுமந்தாள். நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை உள்ளத்திலே சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாள் 10 மாதம் இயேசுவை வயிற்றிலே சுமந்தார்கள். நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை நமது உடலில், நமது உள்ளத்தில் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை உள்ளத்தில் சுமப்பது என்றால் பொருள் என்ன? Is it biblical? Is it there in the Bible?
அதில் வேதம் அப்படி சொல்லுகிறதா? அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படி என்றால் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? விசுவாசிகளுக்குள்ளே இயேசு பிறப்பதை பற்றி சொல்லுகிறார். விசுவாசிகளுக்குள்ளே இயேசு உற்பத்தியாவது, கற்பம் தரிப்பதை பற்றி பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இயேசு வாழ வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இயேசு வாழ வேண்டும். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல. பார்த்தீர்களா? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். 4:19 படித்தோம். உங்களுக்குள்ளே இயேசு உருவாகும்படி நான் கற்பவேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கு தன்னை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாசம் பண்ணுகிறார். No more I, but Christ is living in me. என்னிலே இயேசு வாழ்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? போதும். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களிலே இருக்கிறார். We have thousands of quotations in the Bible that say the indwelling presence of Jesus Christ. இயேசு நம்மிலே வாழ்கிறார் என்பதை குறித்து இது போல நான் 1008 வசனங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படியானால் அர்த்தம் என்ன? நாங்கள் இயேசுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாள் தன் வயிற்றிலே இயேசுவை சுமந்தது போல நீங்களும் நானும் யாரை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். தாய்மார்களுக்குத்தான் சொல்கிறேன், நினைக்க வேண்டாம், அவளுக்கு கொஞ்சம் விளங்கும். உங்கள் வயிற்றிலே இயேசு, உங்கள் வயிற்றிலே இயேசு பிறக்கிறார். நீங்கள் கற்பவதியாயிருக்கிறீர்கள், அங்கு இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் இப்ப சொல்லலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, மரியாள் வயிற்றில் இயேசு ஏற்கனவே பிறந்து வந்துட்டாரு, இனி எங்க அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீ நினைக்கலாம். சரி, நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உங்கள் வயிற்றில இயேசு பிறந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்கள் வயிற்றிலே இயேசு உற்பத்தியாகி உங்கள் வயிற்றிலே இப்ப இயேசு குழந்தை இருக்கிறார் அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சரி, அவங்களை மட்டும் சொல்ல, உங்களையுமே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்க வயிற்றில இயேசு தேவகுமாரன் இயேசு உங்கள் வயிற்றில பிறந்திருக்கிறார். நீங்கள் கற்பம் தரிக்கிறீர்கள். தேவகுமாரன் இயேசு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அதை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் தாயாகிய மரியாள் வயிற்றிலே இயேசு கற்பம் தரித்து விட்டார். பிறகு முன்பதாகவே தேவதூதன் வந்து சொல்லிவிட்டான் மரியாளிடத்திலே, ஒரு குழந்தை உனக்கு பிறக்க போகிறது, அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், அவர் தேவகுமாரன் என்று தேவதூதன் சொல்லிவிட்டார். யோசேப்பிடத்திலும் சொல்லிவிட்டார், உன் மனைவியை தள்ளிவிடாதே, அவள் வயிற்றிலே யார் பிறக்கிறார்? தேவகுமாரன் பிறக்கிறார், அவருக்கு என்னன்னு பெயரிடணும்? இயேசுன்னு பெயரிடணும். அப்போ கற்பம் தரித்திலிருந்து அவங்க அந்த வயிற்றுல கை வச்சு, இயேசு இங்க யார் இருக்கிறா? இயேசு இங்க இயேசு இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க தானே? இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கிட்டீங்க தானே? இப்ப 4-5 வசனம் காமிச்சன், அதுல இயேசு உள்ள வசிக்கிறார்னு சொன்னேன் தானே? நீங்க ஃபீல் பண்ண, இயேசு என்னிலே வசிக்கிறார். Are you able to realize, are you able to understand that Jesus is living in you? உங்களுக்குள்ளே இயேசு வாழ்கிறார். இன்னைக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இயேசு மரியாள் வயிற்றிலே கற்பவதியா இருந்த போது, இயேசு மரியாள் வயிற்றிலே உற்பவித்து குழந்தையால் வைத்துக்கொள் இருக்கிறார். மரியாளுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? இயேசு என்ற நபரை மரியாள் கற்பம் தரித்து உள்ளே குழந்தையோடு இருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் அவள் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதே மனநிலை இப்போது உங்களுக்கு வந்தாக வேண்டும். ஏன்? உங்களுக்குள்ள யார் வசிக்கிறார் இப்போ? Am I right or not? சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறாரா இல்லையா? What is your answer? Do you carry Jesus? இயேசு சுமக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு செய்தி என்ன? இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். The bliss of carrying Jesus. இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். சரி, மரியாள் இயேசுவை தன் வயிற்றிலே சுமந்திருக்கும் போது அவங்களுக்கு என்னவெல்லாம் சிந்தனையில ஓடி இருக்கும்? அவர்கள் என்ன விதமாக தாக்கப்பட்டிருப்பார்கள்? என்னவெல்லாம் தாக்குதல் அவர்கள் சிந்தனையில் இருந்திருக்கும்? உங்களால் சொல்ல முடியுமா? கற்பனை செய்து பாருங்கள். இப்ப தாய்மார்கள்ட்ட சொல்றேன், உங்க வயிற்றுல இயேசு பிறகுறாருன்னு சொல்லிட்டாங்க. உங்க வயிற்றுல இயேசு சுமக்கிறீங்க. 4 மாதமோ 6 மாதமோ 8 மாதமோ உங்க வயிற்றுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமா இயேசு சுமந்துட்டு இருக்கிறீங்க. உங்க சிந்தனையில என்ன இருக்கணும்? அந்த அம்மா சிந்தனையில என்ன இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? முதலாவது, அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். சொல்ல முடியாத சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம். வெளியிலும் சொல்லி இருப்பாங்க, மனசுக்குள்ளும் நினைச்சிருப்பாங்க, என்ன தேவன் தெரிந்து கொண்டாரு, இந்த உலகத்துக்கு அவர் ரட்சகரா வரப்போறாரா, அவர் அவதாரம் எடுக்கிறாரா, அது ஏன் வயிற்றுலயே வந்து எடுக்கணும்? ஒரு நேரம் இப்படி நினைச்சிருக்கு, என்ன பம்பா போச்சே, இவ்வளவு பெரிய வேலையை நான் எப்படி சமாளிப்பேன், என்னெல்லாம் நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம். கூடவே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. என்ன சந்தோஷம்? இவ்வளவு பெரிய கடவுள் என்ன, He has chosen me, He has chosen me. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. மரியாள் இயேசுவை சுமந்தாள் சொல்றப்பெல்லாம் எனக்கு விடவிடன்னது. இந்த வயிற்றுல என்ன அறியாமலே கையை வச்சுக்கிறேன், நானும் சுமக்கிற இயேசுவை என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டு என்னை அறியாமலேயே இங்க ஒரு பாரம் இருக்கிறத ஃபீல் பண்றேன். நான் இயேசுவை சுமக்கிறேன். I carry Jesus. I have a strong impression. I have a strong impression that I carry Jesus in me. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி தெரியுதா? நீங்க அதை முதல்ல விசுவாசிங்க. நான் இயேசுவை சுமக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. மகிழ்ச்சி வந்தா தானா ஹalleluya வரணும். என்னை விட பக்த கோடிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பக்த சிரோன்மணிகள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்னை தெரிந்து கொண்டார், என் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணவில்லையா? வாசம் பண்றாரா? அப்ப உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்ததா? வந்துச்சுன்னா ஓகே. ஒரு கேள்வி கேட்கிறேன், Do you carry Jesus? இயேசுவை சுமக்கிறீர்களா? பதில் சொல்லுங்கள். அப்படி எஸ் சொன்னா சந்தோஷம் இருக்கும். நாங்க if you say yes, then you need to have happiness. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், joy unspeakable, joy inexpressible, விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். பணத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல அது.
உணவினால் வருகிற சந்தோஷம் அல்ல அது. உன்னுடைய அந்தஸ்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல அது. உன்னுடைய பதவியினால் வருகிற சந்தோஷம் அல்ல அது. உன் அழகினால் வருகிற சந்தோஷம் அல்ல அது. உன்னுடைய சூழ்நிலையினால் வருகிற சந்தோஷம் அல்ல. That is not a joy that comes out of your environment. No, that is not the joy that comes out of your money and treasure and wealth and gold and position. That's the joy that comes because of Jesus living in you. இயேசு உன்னிலே வாழ்வதினால் வருகிற சந்தோஷம். Are you sure of that? இயேசு உன்னிலே வாழ்கிறாரா? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? Yes, of course, Jesus is living in me. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இயேசு உன்னிலே வாழ்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தானா வந்தான். அடுத்த குறிப்பு அதுதான் வைத்திருக்கிறேன். இந்த சகேயன் ஒருத்தர் இருந்தான். நீங்க லூக்கா சுவிசேஷம் 19:5-6 பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று காண ஆசைப்பட்டார். அவர் முகம் எப்படி இருக்கும், அவர் கலர் எப்படி இருக்கும், அவர் என்ன ட்ரெஸ் பண்ணி இருப்பாரு, அவர் எப்படி நடப்பாரு, அவர் எப்படி பேசுவாரு, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால ஒரு காட்டு அத்தி மரத்துல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவர் வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. இயேசு சீக்கிரமா இறங்கி வாடா, உன் வீட்டுல தங்க போறோண்டான்ட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, 6ஆம் வசனத்துல, அவன் இயேசுவை சந்தோஷத்தோட கூட்டி கொண்டு போனான். ஆமா, அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. இயேசு என் வீட்டுக்கு வராராம். ஹalleluya. இயேசு என் வீட்டுக்கு வராராம். ஹalleluya. பிரைம் மினிஸ்டர் வராட்டி பரவாயில்ல, கவர்னர் வராட்டி பரவாயில்ல, filthy politicians, no problem if they don't come to my house, but the most holy Jesus is coming to my house. என் வீட்டுக்கு இயேசு வருகிறார். இயேசு என் வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லி வாசிக்கிறோம், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். எத்தனை ஆச்சரியமான அனுபவம், மகிழ்ச்சிகரமான அனுபவம். An experience of exhilaration, an experience of exhilaration. பரவசப்படுகிற ஒரு அனுபவம். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் என் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். லூக்கா 10:20 சொல்லுகிறார், பேய் உங்களுக்கு ஓடுவதற்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக சந்தோஷப்படுங்கள். Rejoice, for you are called as God's children. நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுங்கள், அதற்காக சந்தோஷப்படுங்கள். ஓகே, அந்த அம்மாவுக்கு அடுத்த சிந்தனை என்னவா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? மரியாள் இயேசுவை சுமக்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்தபடி என்ன சிந்தனை வந்திருக்கும்? முதல்ல சந்தோஷம் வந்திருக்கும், அடுத்தபடி என்ன வந்திருக்கும்? அவங்களை அறியாமலே நன்றி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி கடவுளே, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஏழை பாவியை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. நாசரேத்துன்னா என்ன தெரியுங்களா? இக்னரண்ட் கண்ட்ரி. சில ஆள் திட்டும்போது சொல்லுவாங்க, யூ கண்ட்ரி ஃபெலோ. நீங்க கூட யாரும் அப்படி திட்டு இருப்பீங்க, யூ கண்ட்ரி ஃபெல்லோ. கண்ட்ரி ஃபெல்லோன்னு சரியான காட்டானா இருப்பியா? அதான் அதுக்கு ரியல் டிரான்ஸ்லேஷன். சரியான காட்டுப்புறத்தானா இருக்கிறீ, கண்ட்ரி ஃபெல்லோ. நாசரேத்துன்னு அர்த்தம் என்ன? கண்ட்ரி. ஆமா, அந்த அம்மா அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். அந்த அம்மா எந்த புறம்? காட்டுப்புறம் தான். அந்த காட்டுப்புறத்தில் இருந்து அந்த அம்மாவை இயேசு தெரிந்தெடுத்துட்டார். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு நன்றி வந்திருக்கும் தெரியுங்களா? இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங். இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு உனக்கு எவனும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையா ஸ்தோத்திரம் வரும். இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுவாரானால் ஆராதனைக்கு வான்னு உன்னை யாரும் சொல்ல வேண்டிய அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான ஓட்டமா ஓடி வருவேன். உங்களை நிறைய பேருக்கு விட்டுட்டு போறதுன்னா ரொம்ப சந்தோஷம். பிக்னிக் அன்னைக்குதான் போக வைப்பான் பிசாசு ஒண்ணு, அன்னைக்குதான் ஊருக்கு போக வைப்பான், அன்னைக்குதான் ஊர் சுத்த வைப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளை, a real child of God, இயேசு உன்னிலே வாழ்வாரானால் ஆராதிப்பதற்கு உன்னை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You will never expect an invitation to attend a service to worship God.
You will never expect somebody to induce you to worship God. தேவனை ஆராதிப்பதற்கு உன்னை யாரும் தூண்டிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரெண்டு கையை தட்டனாதான் சத்தம் வரும், ரெண்டு கையை தட்டனாதான் அனல் வரும். இதெல்லாம் யார் சொன்னது? உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு யாரும் கையும் தட்ட தேவையில்லை, காலையும் தட்ட தேவையில்லை, ஐக்கியமும் தேவையில்லை. இயேசு உன்னுள்ளத்தில் இருப்பாரானால் இயற்கையாகவே துதி வந்து கொண்டே இருக்கும். லூக்கா 17:17 ஒரு குற்றுரோகி 10 குற்றுரோகிகள் இயேசு சுஸ்தமாக்கினார். அதிலே ஒருவன் திரும்பி வருகிறான், வந்து இயேசுவின் பாதத்திலே நன்றி சொல்லுகிறான். அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் தான் வந்தாயா நன்றி சொல்வதற்கு? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உண்மையாக மீட்கப்பட்டவர்களுக்கு நன்றி தானாக வரும். அடுத்தபடியாக மரியாளுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். மரியாள் உள்ளத்திலே அங்க யார் இருக்கிறா? தேவகுமாரன். அவர் யார் தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வவல்லமுள்ள கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வவல்லமுள்ள கர்த்தர், சர்வவல்ல அல்மைட்டி காட். இந்த மரியாள் வைத்துக்கொள்ள யார் வந்திருக்கிறா? சர்வ வல்லமுள்ள கர்த்தர் வந்திருக்கிறார். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்திலேயே பெரியவர் இங்க வந்திருக்கிறார். இப்ப மரியாள் உள்ளத்துல என்ன வந்திருக்கு தெரியுங்களா? ஒரு பெரிய விசுவாசம் வந்திருக்கும், ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கும். He is the miracle working God. அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமானவர், சர்வ வல்லவர், அல்மைட்டி காட் இங்க இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு தைரியம் வந்திருக்கும், ஒரு விசுவாசம் வந்திருக்கும். நான் உங்களை கேட்கிறேன், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீ இயேசு சுமக்கிறீங்களா? அப்ப என்ன இருக்கணும்? விசுவாசம், விசுவாசம், தைரியம், தைரியம். இப்ப நிறைய விசுவாசிகளுக்கு விசுவாசமும் இல்ல, தைரியம் இல்ல, பயப்படுறாங்க. ஆமா, பிசாசு அங்க நிக்குதான், கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கதான், பயந்து அலறுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி வந்து எரும மாடு என்ன பண்ணுதான்? முட்டுதான், வருதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உனக்குள்ள இருப்பாரானால் நீ 10 பேய ஓட்டணும், நீ 10 பேய ஓட்டணும். ரோமர் நிருபம் 8:31 என்ன சொல்லுது? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தூரத்துல சமீபத்துல கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உனக்குள்ள இயேசு வாழ்வாரானால் எத்தனை தகடு வச்சாலும் ஒன்னு அசைக்க முடியாது. எத்தனை 1000 எலுமிச்சம்பழம் வச்சாலும் அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? வைக்கிட்டோம், இன்னைக்கு 10 எலுமிச்சம்பழம் வைக்கிட்டோம், நாளைக்கு 100 வைக்கிட்டோம், நாளைக்கு ஒரு மூட்டை எலுமிச்சம்பழம் கொண்டு வைக்கிட்டோம், அடுத்த நாள் 2 மூட்டை எலுமிச்சம்பழம் கொண்டு வைக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்னும் கதைக்கு ஆகாது. இதுதான் உண்மை. என்னாகும் 23 என்ன சொல்கிறது? அந்த வசனத்தை பாரு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? இன்றையிலிருந்து ஒரு விசுவாசி இதுக்கெல்லாம் கவலைப்பட, இதுக்கு முந்தி கவலைப்பட்டிருந்தா இன்னோட நிப்பாட்டிக்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. ஆனா ஒண்ணு கவனமா இருந்துக்க, தேவனுக்கு பிடிக்காது ஒன்னும் உன்கிட்ட இருக்க கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காது எதுவும் உன்கிட்ட இருக்க கூடாது. உனக்கும் அவனுக்கும் கரெக்டான உறவு இருக்கணும். You need to have a right standing with God. ஆண்டவரோடு சரியான உறவுல இருக்கணும். இயேசு உன்னிலே வாசம் பண்ணணும். That Jesus in you will never permit you to suffer. உன்னை தொந்தரவுக்குள்ள அனுமதிக்க மாட்டார். நம்புங்க அதை. You believe, confess it. எனக்குள்ள யார் இருக்கிறா? ஆமா, நீங்க அந்த பாட்டை இப்படி பாடு, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னியேசு என்றும் பெரியவர் என்றதை விட எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இப்ப எல்லாம் பாட நேரம் இல்லை எனக்கு. சொல்லுங்க, இயேசு என்னிலே. ஒன்னும் ஃபீலிங் இல்ல. எத்தனை பேர் இப்படி வயிற்றுல கையை சொல்ல முடியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? I carry Jesus. I carry Jesus. அம்மா மாதிரிலாம் சொல்லுவீங்களா? I carry Jesus. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? இயேசுவை நீங்க கற்பம் தரிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்? அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க ஆண்களுக்கும் சொல்றேன், இயேசு உங்களிடத்துல வாசம் பண்ணுகிறார். நீங்க சொல்லணும், நான் இயேசுவை சுமக்கிறேன். I carry Jesus. மறுபடியும் கேள்வி கேட்கலாமா? இயேசுவை சுமக்கிறீர்களா? Do you carry Jesus? Yes. அப்படின்னா என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? விசுவாசமும் தைரியம் இருக்கணும். பிசாசு கொண்டு பயப்படக்கூடாது. நீ 10 பேர் என்ன பண்ணணும்? ஓட்டி ஆகணும். நீ 10 வியாதிய சுகமாக்கி ஆகணும். படகுல இயேசும் சீக்கிரம் போறாங்க. அலையும் கொந்தளிப்பும் சூறாவளி காத்தும் வந்தது.
இவங்க எல்லாம் பயந்து அலறாங்க. இயேசு என்ன கேட்கறது தெரியுமா? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு? ஏன் நான் தான் உள்ள இருக்கிறேன்ல, நான் இருக்கிறப்ப படகு கவருமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பயப்படாதே. அதான் பெரிய பிரச்சனையே. பிசாசு உங்களை தொந்தரவு பண்ணணும்னா முதல் ஸ்டெப் உங்களை பயம் காட்டுவான். நீங்க இடம் கொடுக்க கூடாது. நெவர் ஃபியர். பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எதை கொடுப்பான்? அவிசுவாசத்தையும் பயத்தையும் கொடுப்பான். அது இடம் கொடுக்கவே கூடாது. Never give place for these two things. சந்தேகத்துக்கும் பிசாசுக்கு பயப்படுறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. விசுவாசமா தைரியமா இருங்க. ஓகே, இயேசு உள்ள இருக்கிறாரா? தைரியமா இருப்பீங்களா? அடுத்தபடியா பார்க்கலாமா? இயேசு உள்ளத்துல வந்தா, அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இயேசு பிறந்துட்டார். 6 மாசமா இருக்குது அல்லது 8 மாசமா இருக்குது. இந்த மரியாளுக்கு உள்ள என்ன தெரியுமா இருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரு பயம். யார் மேல? உள்ளகிறாரு இயேசு மேல. எங்கேயும் போயிட முடியாது, எதையும் பேசிட முடியாது, எவன் கூப்பிட்டாலும் கல்யாணத்துக்கு வாங்க போயிட முடியாது, எந்த பங்கனுக்கும், விக்கிரகார பங்கனுக்கு, சினிமா தேட்டருக்கு, அங்கெல்லாம் கண்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஏன்? உள்ள யாரு இருக்கிறா? இது இருக்குதா உங்கள்கிட்ட? இயேசு உள்ள இருக்கிறாரா? அப்ப உங்களுக்குள்ள என்ன வந்தாகணும்? அதுக்கு பேர் தான் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ், பயம், அன்பு, மரியாதை, இது மூன்றும் கலந்த வார்த்தை தான் ரெவரன்ஸ். இயேசு என்னிலே வாழ்கிறார் என்று சொல்லும் போது என்னை அறியாமலேயே என்ன வந்தாகணும்? ஒரு ரெவரன்ஸ் வந்தாகணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து என்னவா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா. நம்ம அப்படிதான் இருந்திருக்கும். இயேசு வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு, கண்ட இடத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. கண்ட பேச்சும் பேச முடியாது. சினிமாவுக்கு போலாம், ஐயோ நீ நான் பைத்தியமா, எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு, பரிசுத்தர் இயேசு இருக்கிறாரு. ஐயோ ஏதோ பிரச்சனை, நீ என்னையா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், நான் கண்ட பக்கம் வர முடியாது, ஊர் சுத்தி எல்லாம் பார்க்க முடியாது. அவரு என்ன நடத்துவார். அவர் என்ன நடத்துவார். நான் பொறுமையா இருக்கணும். அங்க கண்ட பக்கமெல்லாம் போக முடியாது. ஜெபாலயத்துக்குன்னா வரலாம். எங்க வரலாம்? ஜெபாலயத்துக்குன்னா வரலாம். தேவ மக்களோட வரலாம், ரட்சிக்கப்பட்டவங்களோடு வரலாம். கண்ட பக்கம் போக முடியாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டுதான் செய்வான். அவனுக்கு என்ன வேலை? ரட்சிக்கப்பட்ட ஃப்ரெண்டு உன்னை கண்ட பக்கம் கூப்பிட்டுதான் செய்வான். அரசியல்காரன் கூப்பிட்டுதான் செய்வான். கண்ட பக்கம் எல்லாம் போக முடியாது. ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வரும். அந்த அம்மா வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வந்திருக்கும், ஒரு ரெவரன்ஸ் வந்திருக்கும். லைஃப் ஆஃப் ரெவரன்ஸ். இயேசு என்னிலே வாழும் பொழுது எனக்கு ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கை வரும். அடுத்தபடியா என்ன தெரியுமா நடக்கும்? மரியாள் வயிற்றுல இயேசு பிறந்துட்டார். மரியாள் வயிற்றுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு? யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்? தேவதூதன் யார்ட்டையும் சொல்லிட்டான், யோசேப்பிட்ட சொல்லிட்டான், உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அது வயிற்றுல இருக்கிறது தேவகுமார, அது இயேசுன்னு பெயரிடணும். இனிமே இந்த யோசேப்பு மரியாள்கிட்ட இஷ்டம் போல திட்ட முடியுமா? பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் கவனமா தான் பேசுவான். யாரு சொல்லுங்க? மரியாள் வயிற்றுக்குள்ள தேவகுமாரன் இயேசு பிறந்ததுனால இந்த யோசேப்பு இந்த அம்மாவை ரொம்ப ரெஸ்பெக்டா தான் நடத்தி ஆகணும். வேற வழியே கிடையாது. நல்லா கவனமா கேட்டுக்க. உனக்குள்ள இயேசு பிறந்தத பிரத்தியார் பார்க்கணும், பிரத்தியாருக்கு தெரியணும். அது தெரிஞ்சிடுச்சுன்னா தானா உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? உனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இந்த மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 45 வரை பிறகு படித்துக் கொள்ளுங்க. அந்த அம்மா அது ஆசாரியனுடைய மனைவி, அது வயசு கூடனது. இந்த மரியாதை பார்த்து சொல்லிட்டு இருக்குது, என் ஆண்டவனுடைய தாயார் என் வீட்டுக்கு வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? பாத்தீங்களா? மரியாதை மதிப்பெல்லாம் தானா வரும். இயேசு உன்னிலே வாழ்வாரானால் சொல்லுங்க, if you are really carrying Jesus, honor, respect will come to you in a natural way. தானா வரும். மதிப்பு மரியாதை எல்லாம் நீ மதிப்பு தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்?
அது வயித்துல யார் இருக்கிறா தெரியுமா? தேவகுமாரன் இருக்கிறாரு. வாய மூடுடி. அந்த அம்மா என்ன சொல்லிருக்கோம்? இது உசி போட்டிருப்பாங்க 4 பேர் வந்து. யார? இந்த மாமியாக்காரிய. நீ என்ன மருமகளை ரொம்ப இஷ்டம் போல நடத்துற, அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற, அது ஒண்ணுமே பேச மாட்டேன்ற, அதை தாங்கி பிடிக்கிற, என்ன சங்கதி? அப்படிலாம் வைக்க கூடாது, மருமகளை வைக்க வேண்டிய இடத்துல வை அப்படின்னு 4 பேர் சொல்லி இருப்பாங்க. இந்த மாமியாக்கார என்ன சொல்லு? ஏய், பார்த்து பேசு, ஜாக்கிரதை, நான் கறந்து போயிடும். உள்ள யாரு இருக்கிற தெரியுமா? தேவகுமாரன் இருக்கிறார். நல்லா கவனிச்சிட்டீங்களா? உனக்குள்ள இயேசு வாழ்கிறாரா? There is a honest question. உனக்குள்ள இயேசு வாழ்கிறாரா? அப்படி வாழ்வாரானால் தானாக உனக்கு என்ன வரும்? மதிப்பு, மரியாதை வரும். அப்படி இல்ல, இயேசுவை நீ வெளிப்படுத்தலன்னு அர்த்தம். எல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணாலும் இயேசு உன்னை வெளிப்படல. இயேசு வெளிப்படணும். இயேசுவை நீ சுமக்கணும், அது வெளியில 4 பேருக்கு தெரியணும். கடைசியா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டா தானா வல்லமை வெளிப்படும். இயேசு வல்லமை தானா வெளிப்படும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களானா, உனக்குள்ள இயேசு வாசம் பண்ணா தானா ஊழியம் நடக்கும், தானா பேய் ஓடும். நீ போற பக்கம் தானா என்ன பண்ணும்? நீ போகும்போதே பேய் ஓடும். நீ கிட்ட போகும்போது ஆடும். நீ கிட்ட போகும்போதே ஆடும். அற்புதங்கள் நடக்கும். அநேகர் இயேசுவிடம் வருவார்கள். ஊழியம் தானா நடக்கும். There shall be a natural ministry. மல்லு கட்டிட்டு கடக்க தேவையில்லை. உனக்குள்ள இயேசு இருப்பாரானால் தேவ வல்லமை உன்னிலே வெளிப்படும். ஜனங்கள் இயேசு பக்கமா ஈர்க்கப்படுவார்கள். இயேசுவை என் வாழ்க்கையில நான் சுமப்பேனே ஆனால், மரியாள் வாழ்க்கையிலே இயேசுவை அவள் சுமந்த போது என்னவெல்லாம் நடந்ததோ அது என் வாழ்விலும் நடக்க வேண்டும். இந்த பாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. இந்த பாக்கியத்தை ஒருவரும் தவறவிட வேண்டாம். இயேசுவை சுமப்பதனால் வருகிற பாக்கியத்தை பெற்று வாழுங்கள்.